பீகாரில் கூட்டணி அப்படின்றது வலிமையாக இருக்குது. சிராக் பாஸ்வான் துணை முதலமைச்சராக கூட ஆகலாம், இப்போ மத்திய அமைச்சராக இருக்கார். தமிழ்நாட்டில் பிரதான கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கையில் பிரதான கட்சி அப்படின்னு பார்த்தா கொள்கை அளவில் விசிகேன்னு சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ்கோ, அவருடைய பங்களிப்பு சிராக் பாஸ்வான் மாதிரி உயருமா அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் பாஷா கேட்குறாரு. உங்களுடைய பதில்? ரொம்ப நுட்பமான ஒரு அரசியலை பாஜக இதில் பண்ணுது. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொல்லுவார், சமூக விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொருளாதார விடுதலை, சமூக விடுதலை, அரசியல் விடுதலை அப்படிங்கிறது. அரசியல் களத்தில் இணைந்து செயல்படும்போது சமூக விடுதலையும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெறுமனே ஒருத்தர் ஒரு இந்த அடிப்படையில் தலித் அடிப்படையில் ஒருத்தர் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. அரசியல் களத்தை தாண்டி சமூக களத்தில் என்ன மாற்றம் உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் சிராக் பாஸ்வான் மொத்தம் அவர் நின்ன தொகுதிகள் 29 இடங்கள் நின்னார். 29 இடங்களில் அவர் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு ஆறு நிறுத்தியிருக்கிறாருங்கிற ஒரு நுட்பமாக நான் பார்க்குறேன். நான் ராஜ்புத்திரர்கள் 5 பேர் அங்கே நின்ன தொகுதிகளில், அதே போல் யாதவர் 5, பூமிகார் 4, பார்ப்பனர் 1, தேலிங்கிற ஒரு சமூகம். இவங்கெல்லாம் இபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டு கிளாஸ். அந்த இபிசி சமுதாயம், ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக யாதவர் தான் அங்கே பெரும்பான்மை. பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை உடைச்சி, எப்படி மகாராஷ்டிராவில் மராட்டாங்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை உடைச்சி அதில் யார் சிறுபான்மையாக இருப்பாங்களோ அவங்கள அப்புறம் தனியாக பிரித்தாங்களோ, அதுபோல் பீகாரில் இபிசி என்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கி அதில் தனித்தனியாக பிரித்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பின்ட்டுன்னு ஒரு சமூகம், கும்கார்ங்கிற ஒரு சமூகம், கேவத்னு ஒரு சமூகம், நிசாத் சமூகம், இதெல்லாம் இபிசியாக மாற்றிட்டாங்க. நான் சொல்கிறது சிராக் பாஸ்வான் எப்படி அதில் கொண்டு வர்றாருன்னா, பார்ப்பனரில் 1, தேலி 1, பாலி 1, சூதின்னு ஒரு சமூகம், அப்புறம் முஸ்லீம் 1. இதில் அவர் சார்ந்த சமூகம், தலித் சார்ந்த சமூகம், பாஸ்வான்கிற சமூகத்திற்கு அவர் கொடுத்த தொகுதி வெறும் 4 தாங்க. மொத்தம் 29ல் 4 சீட்டு மட்டும்தான் தலித்துகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மீதி எல்லாருக்கும் அவர் ராஜபுத்திரர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு, மற்ற எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. சார் அவர் நீங்க பேசும்போது இடைமறிக்கல. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, விசிகா தொகுதி பங்கீட்டிலுமே சமூக நீதி பின்பற்றப்படுது, இதர சமூகத்தை செல்லும் வாய்ப்பு தர நீங்க சொல்றீங்களே, அதுல அங்க அவர் பின்பற்றினா என்ன தவறுன்னு கேட்க சதவீதத்தை சொல்லுங்க. நான் நீங்க 29 இடத்துல 4 பேருக்கு தான் நீங்க பாஸ்வான் கொடுத்துருக்கீங்க. 4 எம்எல்ஏக்கள்ல எத்தனை பேர் வேறு இல்ல, அதுதான் விளக்கம் தரார். இல்ல சில மணி என்னன்னு குறிக்க ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம், அவர் விளக்கம் தரார். முழுமையா கேட்டுட்டு பேசலாம். நான் அறிவுபூர்வமா பேசுறவங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். இல்ல என்ன அவர் கேள்வி இல்ல, நான் இன்டெலெக்சுவலா இதுக்கு சொல்றேன். சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்க கூடாது. என்ன, நான் இதை பேசும்போது அதை தடுக்கிற வேலையை செய்யக்கூடாது. அதை நீங்கள் தடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் அம்பேத்கர் சொன்னது, நீ என்ன கொள்கையை கோட்பாட்டை நீ எடுத்துக்கிட்ட அதான் முக்கியம். நான் இந்த சமூக கட்டமைப்பில் தலித்துகள் மிக மோசமாக, வர்ணாசிரம கட்டமைப்பில், இந்துத்துவ கட்டமைப்பில் அவர்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அவள் இந்து அப்படிங்கிறதே நீங்கள் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டாதான் அர்த்தம். அதை உடைத்து நீங்கள் வெளிப்படையாக அந்த சனாதன எதிர்ப்பு களத்தில் அதை எதிர்த்து மோதி சாகிறது தான் முக்கியமே ஒழிய நீங்கள் அதில் வாழ்கிறது முக்கியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் சனாதன எதிர்ப்பு களத்தில் நாங்கள் மோதி சாக தயாராக வந்திருக்கிறோமே ஒழிய அவர்களோடு இணைந்து நாங்கள் குளிர்காய்ஞ்சி அவங்கள்ட்ட கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் வரல. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை பேரனாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தலித்துகளுடைய வாக்கு வங்கியை அப்படியே நீங்கள் எப்படி பேஸ்வாக்களை பயன்படுத்தி நீங்கள் மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தீங்களோ அதுபோல் அங்கே நீங்கள் சிராக் பாஸ்வான் இன்றைக்கி தலித்துகளை புறக்கணிச்சிட்டு ஒட்டுமொத்த மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதே வேலையை மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்க. பார்ப்பனர்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க, அங்கே இருக்கிற அவங்க சார்ந்த சமூகத்துக்கு குறைவாக கொடுத்தாங்க. அவங்க இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. நாளைக்கு சொந்த சமூகத்தின் மூலமாக விரட்டி அடிக்கப்படக்கூடிய மிக மோசமான ஒரு சனாதனியாக தான் ஏங்க கொஞ்சம் அமைதியாக, ஏங்க நீங்கள் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? பேசும்போது அவங்க பொறுமையா காத்தாங்க. நான் எவ்வளவு அமைதியா பொறுமையா இருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் பேசுங்க. அப்ப இந்த பின்னணியில இருந்து பார்க்கறோம். அப்ப நீங்க இவர் சொன்னாரு முஸ்லீம்களுக்கு என்னென்ன ஒதுக்கீடு பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப நுட்பமாக அவங்க அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் போன முறை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது இதே நிதிஷ்குமார், இதே இவர் நம்முடைய மோடி அவர்கள் தலைமையில் மொத்தம் முஸ்லீம்களுக்கு கொடுத்த இடம் 14 இடம். இப்போ அவங்களுக்கு கொடுத்த இடம் 4. ஆர்ஜேடி 18 இடம் கொடுத்துருக்கு. இப்போ காங்கிரஸ் 10 இடம் கொடுத்துருக்கு.
அப்போ இஸ்லாமியர்கள் வெறுப்பை முன்வைப்பது, தலித்துகள் வெறுப்பை முன்வைப்பது, அங்கே வந்து நீங்கள் தலித்துகளுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுத்தா தானே, தொகுதி கொடுத்தா தானே நீங்கள் எல்லாருமே நீங்கள் ராஜபுத்திரராக போடுங்க, எல்லாமே நீங்கள் யாதவராக போடுங்க, எல்லாமே நீங்கள் பார்ப்பனர்களாக போடுங்க, எல்லாமே நீங்கள் வந்து ஏபிசி சமுதாயத்தை சேர்ந்தவரை போடுங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து தலித்துகள் வாக்கு நீங்கள் வந்து பிரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், எப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒட்டுமொத்தமாக இந்த சூதாட்டத்துக்குள்ள தலித்துகளை நீங்கள் இன்னொன்று ரொம்ப கூடுதலாக என்னென்னா, இந்த நம்முடைய அந்த கட்சி வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா HAMS. அவர் வந்து இன்னைக்கு அவருடைய மொத்தமே 6 சீட்டில் பாதிக்கு பாதி மற்ற சமூகத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமே 6 சீட்டு தாங்க ராஜபுத்திரருக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் வந்து ரொம்ப ஜிதன் ராம் மாஞ்சியை வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு தான் பிஜேபி வந்து நகர்த்தியிருக்கு. அப்போ தலித்துகளை வந்து நீங்கள் வந்து கொத்தடிமையாக மாற்றுறது அப்படிங்கிறது மூலமாக அரசியல் விடுதலை இல்லை, சமூக விடுதலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் சமூக விடுதலையோடு, நாங்கள் அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையை நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து வெறுமனே வந்து நாங்கள் முதல்வர் ஆகிறதுக்கு இன்னொரு கட்சியோடு சேர்றதுக்கு இல்லை. நாங்கள் தனித்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வலிமை எப்போது வருமோ அப்போ நாங்கள் அதை முழங்குவோம், அதை நாங்கள் பேசுவோம். அப்போ தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருக்கின்ற இலக்கு, எங்களுக்கு இருக்கின்ற இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய வந்து சவால் அப்படிங்கிறது பாஜக RSS அப்படிங்கிற அந்த சனாதன பயங்கரவாத கட்சியை நாங்கள் வீழ்த்துவது அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு.